சர்வசக்திக்கு என் வணக்கம். தமிழக மக்களே, இது தமிழ் எணி ஜோதிடம். நான் புதிதாக உருவாக்கப்பட்டது. இதை வார்த்தடிப்படி இந்த தமிழ் எணி ஜோதிடம் வருகிறது. அதனால் தான் இது வீடியோ மூலமாக பேசிக்கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் இந்த எண்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். 20 நட்சத்திரத்துக்கும் கிரக 9க்கும் இன்னும் மற்ற கிரகங்களுக்கும் இது இந்த எண்கிரி சோதனை மிக துல்லியமாக பலன் காட்டப்பட்டு வருகிறது. இதன் பிரகாரம் தான் நடக்கின்றது என்பதை நான் ஆய்வு செய்து இதன் மூலம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதாவது வார்த்தடிப்படி ஜாதக பலன். சகிப்புத்தன்மையோட விதியின் 8. அதற்குரிய எண்களிடம் 3, 2, 6, 2, 4, 7, 6 இல்லை 5 எல்லாம் கூட்டாக 35. அதோடைய விதி என்பது 8. அப்போ சகிப்புத்தன்மையோட விதியின் 8. 8ஆம் இடம் பயங்கரமாக சகிப்புத்தன்மையுடன் இருக்கும். அந்த சகிப்புத்தன்மை இருப்பதனால தான் 8ஆம் இடம் எல்லாத்துக்கும் ஆயுசு கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக ஆளுமைக்கு விதியின் 4. அந்த ஆளுமைக்கு எண்களிடம் 8, 9, 5 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ ஆளுமை நாட்டை ஆள்றவங்களும் சரி, ஒரு குரூப் வைத்திருப்பவர்களும் அவர்களுக்கு ஆளுமை. ஆனால் ஆளுமையோட விதியின் 4. அடுத்ததாக வெள்ளைக்காரனுக்கு விதியின் 7. வெள்ளைக்காரனுக்கு எண்களிடம் 8, 4, 7, 7, 8, 3, 6 எல்லாம் கூட்டாக 43. அதனுடைய விதி என்பது 7. இப்போ வெள்ளைக்காரனுடைய விதியின் 7. 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. ஆனால் வெள்ளைக்காரனுடைய விதியின் 7. அடுத்தது கருப்பினத்துக்கு விதியின் 2. அதற்குரிய எண்களிடம் 1, 5, 6, 1, 9, 7 எல்லாம் கூட்ட 29. அதோடைய விதி என்கிறது 2. அப்போ கருப்பினத்துடைய விதியின் 2. கருப்பினம் 2ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக உலகத்தாருடைய விதியின் 8. அதற்குரிய எண்ணிடம் 3, 4, 1, 4, 5, 9 எல்லாம் கூட்ட 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ உலகத்தாருக்கெல்லாம் 8ஆம் இடம் ரொம்ப சுபக்கிரகமாக இருக்கும். அதான் 8ஆம் இடம். முக்கியமானவங்களாம் உலகத்தார். எல்லோருமே உலகத்தாருக்கு வராது. ஆனால் உலகத்தை ஆளக்கூடியவர்கள், பிரதிநிதிகள், பிரதமர், முதலமைச்சர்கள் இவர்களாம் உலகத்தார். நம்மளும் மனுஷன்தான். நம்ம அந்த கண்டிஷனில் இல்லை. அது பின்தொடர்ந்து நம்ம மக்கள் தான். உலகத்தாங்கிறது உலகத்தை ஆளக்கூடியவர்கள் தான் உலகத்தார். அடுத்ததாக அன்னதானத்துக்கு விதியின் 1. அதற்குரிய எண்ணிடம் 1, 6, 9, 5, 9, 7 எல்லாம் கூட்டம் 37. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 1. அப்போ அன்னதானத்துக்கு விதியின் 1. அப்போ அன்னதானம் என்பது அன்னதானத்துக்கு விதியின் 1ஆம் இடம். அது முதலிடத்தில் வருகிறது. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையே நடந்து கொண்டு வருவது தான் நான் உருவாக்கப்பட்ட எண்களின் மூலமாக நான் ஆய்வு செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். அடுத்ததாக கவர்னருக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 5, 9, 9 இதெல்லாம் கூட்டம் 33. அதோடைய விதி என்பது 6. இப்போ கவர்னருக்கு விதியின் 6. 6ஆம் இடத்து பலன் கவர்னர் வருகிறார். அடுத்ததாக ஜனாதிபதிக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 3, 7, 8, 9, 8 இதெல்லாம் கூட்டம் 35. அது கிரகத்தால் கழிச்சுட்டா மீதி 8 தான். ஆனால் ஜனாதிபதியோட விதியின் 8. அடுத்ததாக கவர்னர் மாளிகைக்கு விதியின் 9. அதற்குரிய எண்ணிக்கை 1, 5, 9, 9, 9, 8, 8, 5 எல்லாம் 50. அதாவது கூட்டாக 54. அதோடைய விதி என்பது 9. அப்போ கவர்னர் மாளிகைக்கு விதியின் 9. 9ஆம் இடத்து பலன் தான் வருகின்றது கவர்னர் மாளிகை. அது திரிகோணத்தில் வருகின்றது. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு நல்ல பலனாக அமைந்துள்ளது. நம்ம தமிழ் ஜோதிடம் தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்குரிய எண்ணிடம் உருவாக்கி அதற்குரிய ஆய்வு செய்து நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அடுத்த பழக்கத்துக்கு விதியின் 3. பழக்கத்துக்கு எண்களிடம் 9, 6, 7, 1, 7 எல்லாம் கூட்டாக 30. அதனுடைய விதி என்பது 3. அப்போ பழக்கம் 3ஆம் இடம். பழக்கப்பட்டால் எதையுமே சாதிக்க முடியும். பழக்கம் இல்லைனாக்கா இந்த யூடியூப் சேனல் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க, ஃபேஸ்புக் கூட பார்க்க மாட்டாங்க. வந்துக்கிட்டே இருக்கணும், போட்டுக்கிட்டே இருக்கணும். யார் பார்க்குறாங்க பார்க்கலைங்கிறத போட்டுக்கிட்டே இருக்கணும்.
ஒவ்வொரு அப்போ தான் அந்த பழக்கங்கள் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் தானாகவே நமக்கு வந்து சர்க்கரைஸோ யூஸோ ஏதோ ஒன்று லைட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமாக பலன் கிடைக்கும். ஆனால் பழக்கத்துடைய விதியின் 3. அடுத்த வழக்கத்துக்கு வந்து விதியின் 8. அதற்குரிய எண்ணிடம் 5, 6, 7, 1, 7 இதெல்லாம் கூட்டினா 26. அதனுடைய விதி என்பது 8. அப்போ வழக்கத்துடைய விதியின் 8. வழக்கமாகவே சொல்லக்கூடியது பேசக்கூடியது வந்து 8ஆம் இடம். வழக்கத்தை உருவாக்கக்கூடியதே 8ஆம் இடம் தான். வழக்கம்னா என்ன? இப்போ வந்து பொங்கல் பரிசு வந்து அரசாங்கம் வந்து 3000 கரும்பு கொடுக்குது இல்லையா? இது வந்து நமக்கு வந்து பழக்கம் காட்டி விடுறாங்க. அவரை வழக்கத்துக்கு வரணும்னாக்கா சில ஆட்சி ஒத்துக்கு வர மாட்டேங்குது. சில ஆட்சி கடைசி நேரத்தில் தான் எல்லாமே தருவாங்க. அதனால் பழக்கத்தை உருவாக்கிடுறாங்க. அப்புறம் வழக்கமாக வரணுங்கன்னாக்க கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து வழக்கத்துடைய விதியின் 8. அடுத்ததாக வந்து கடுந்தவத்துடைய விதியின் 5. அதற்குரிய எண்ணில 1, 7, 5, 7, 5, 7 இதெல்லாம் கூட்டினா 32. அதோடைய விதி என்பது 5. அப்போ கடுந்தவத்துடைய விதியின் 5. 5ஆம் இடம் வந்து பயங்கரமாக கடுந்தவமாக இருக்கும். மக்களுக்காக வேண்டி கடுந்தவம். இப்போ வந்து கடுந்தவம் என்பது சாமிகளுக்கு தான் நம்ம கடுந்தவமாக இருக்கின்றோம். அவர்களுடைய செய்கைக்கு அவருடைய வேலைப்பாட்டுக்கு கடுந்தவம் இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்துக்கு வந்து நம்ம தான் கடுந்தவம் ஏற்றணும். கடுந்தவம் தியானம், அரசு தியானம் நம்ம தான் செய்யணும். மக்கள் செய்தால்தான் உலகத்தார்கள் வந்து நல்ல சிந்தனை கிடைக்கும். ஆனால் அரசு தியானம் என்பது நம்ம செய்ய வேண்டும். பொதுவாகவே நம்ம வந்து சாமி தான் செய்யணும். சாமி எல்லாமே அவங்க தான் எல்லாமே. ஆனால் வந்து கடுந்தவங்கிறது அரசாங்கத்துக்கு அரசு தியானம் செய்ய வேண்டும். ஆனால் கடுந்தவத்துடைய விதியின் 5. அதாவது கடுந்தவம் என்பது 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் தான் அதையெல்லாம் சிந்திக்கவில்லை. ஆனால் அரசு தியானம் என்பது கடுந்தவமாக இருந்தாக்க ஆட்சியாளர்கள் நல்ல புத்திலாம் வரும். நல்ல சிந்தனை ஏற்பட்டு மக்களுக்கு தகுந்த வழிமுறையில் வகுப்பார்கள். அதான் கடுந்தவத்துடைய விதியின் 5. அடுத்ததாக வந்து கீர்த்திக்கு 4 எழுத்து. அதனுடைய விதி என்பது 3. அதற்குரிய எண்ணித 9, 9, 4, 8 எல்லாம் கூட்டாக 30. அதனுடைய விதி என்பது 3. அப்போ வந்து கீர்த்தியோட விதியின் 3. அப்போ மூர்த்திக்கு விதியின் 4. மூர்த்திக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1, 9, 4, 8 எல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்பது 4. அப்போ மூர்த்தி தான் முதலெடுத்தவர். கீர்த்தியை விட மூர்த்தி தான் பெருசுங்குது. ஏன்னா கீர்த்தியை தாண்டி தான் மூர்த்தி போகிறார் இல்லையா? அதனால் வந்து கீர்த்தியை விட மூர்த்தி தான் பெருசு. ஆனால் கீர்த்தி 3, மூர்த்தி 4. அப்போ அடுத்ததாக வந்து பச்சவந்திக்கு வந்து 5 எழுத்து. அதனுடைய விதி என்பது 3. அதற்குரிய எண்ணில 9, 9, 8, 5, 8 இதெல்லாம் கூட்டா 39. அதனுடைய விதி என்பது 3. அப்போ பச்சவந்தியுடைய விதியின் 3. பச்சவந்தி வந்து கலராக காட்டும். அதான் பச்சவந்தி ஓணம் போல இருக்கும். ஆனால் பச்சவந்தியுடைய விதியின் 3. அடுத்ததாக வந்து நாகப்படங்கிறது 6 எழுத்து. அதனுடைய விதி என்பது 7. நாகப்படத்தோடுக்கு வந்து என்கிறது 6, 1, 6, 9, 5, 7 இதெல்லாம் கூட்டாக 34. அதோடைய விதி என்பது 7. நாகப்படத்தோடைய விதியின் 7. அடுத்ததாக வந்து அம்பாளுக்கு வந்து 4 எழுத்து. அதோடைய விதி என்பது 1. அப்போ அம்பாளுக்கு வந்து எண்கிறது 1, 7, 7, 4 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. ஆனால் அம்பாளுடைய விதியின் 1. அம்பாள். அடுத்ததாக அம்மனுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 7, 1, 6 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ வந்து அம்மன் வந்து 5ஆம் இடத்தில் இருக்கின்றது. அப்போ வந்து அம்பாளையோட அம்மன் வந்து அதிக பவர் உள்ளது, அதிக சக்தி உள்ளது. அதான் அம்மனுடைய விதியின் 5. அடுத்த கீரிக்கு 2 எழுத்து. அதோடைய விதி என்பது 4. அப்போ கீரிக்கு வந்து எண்களிடம் 9, 4 அதை கூட்டினாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ கீரிக்கு வந்து விதியின் 4ஆம் இடம். அடுத்த பாம்புக்கு வந்து 3 எழுத்து. அதோடைய விதி என்பது 7. அதற்குரிய எண்களிடம் 7, 7, 2 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போது கீரியை விட பாம்புக்கு வந்து அதிக பவர் உண்டு அப்படின்னு சொல்லுது. அதாவது கீரிக்கு 4 விதியின், பாம்புக்கு விதியின் 7. அடுத்த எலிக்கு வந்து விதியின் 8. எலிக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணி தான் 4, 5, 9.
அதோட விதி என்பது 9. எலிக்கு வந்து விதி எண் 8. விதி எண் 9. அப்போ எலிக்கு வந்து 2 எழுத்து, அதனுடைய எண்களிலும் 4, 5 இதெல்லாம் கூட்டாக விதி எண் 8, 9. ஆனால் எலியோட விதி எண் 8. அடுத்த பூனை. பூனைக்கு வந்து 2 எழுத்து, அந்த 2 எழுத்துக்குரிய எண் 9, 1 அதெல்லாம் கூட்டாக 10, அதனுடைய விதி என்பது 1. அப்போ பூனைக்கு வந்து விதி எண் 1. அப்போது பூனையை விட எலி தான் தந்திரத்தில் பெருசு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அடுத்ததாவது பசுவுக்கு வந்து 2 எழுத்து, அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9, 5 அதெல்லாம் கூட்டாக 14, அதனுடைய விதி என்பது 5. அதனால் வந்து பசுவுக்கு வந்து விதியின் 5ஆம் இடம். அடுத்தது வந்து புலிக்கு விதியின் 7, அதற்குரிய எண்ணிடம் 2, 5 அதை கூட்டாக 7 தான். அப்போது பசுவை விட புலி தான் பவர் கூடங்குது. அப்போ வந்து பசுவை விட புலி வந்து அதிக மார்க் எடுத்திருக்கு. தமிழ் ஜோதிட பிரகாரம் பசுவை விட புலி வந்து அதிக மார்க் எடுத்திருக்கு. அப்போ பூனையை விட எலி அதிக மார்க் எடுத்திருக்கு. அப்போ கீரியை விட பாம்பு அதிகமாக மார்க் எடுத்திருக்கு தமிழ் ஜோதிட பிரகாரம். அதான் ஜாதக படம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு இருப்பதால் ஜாதக படங்கிறது உண்மை. ஆனால் காரகர் ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.